இவ வந்து கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணுவாளா? ஒழுங்காக அவங்க வந்து பிஹேவ் பண்ணு. அனாவசியமாக என் பேரை கெடுத்துடக்கூடாது. அவங்க கேட்குற கொஷினுக்கெல்லாம் உனக்கு ஆன்சர் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் நீ இருக்கியே. ஐயோ கடவுளே! நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ நினச்சதை எப்படியோ சாதிச்சிட்ட. அப்புறம் என் குழந்தையாச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லைலா கூட வந்து ஆஃபீஸ்க்கு சனேம் போகிறா. அப்பா! எவ்வளோ பெரிய பில்டிங்கு. அதனால தான் நீ வீட்டுக்கு வந்தா சுகமாவே இருக்கியா? இப்ப தான் எனக்கு ரீசனே புரியுது. என்ன உளறிட்டு இருக்க? பேசாம வா. உள்ள வந்து அங்க எந்த 7:30யும் கூட்டமா இருந்தீனாலே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டே அவள கூட்டிட்டு போறா. ஃபாஸ்ட்டா வா. அங்க வந்து என் பேர கெடுத்துறாத. இங்க யார்கிட்டயும் எந்த வம்பும் வச்சுக்காத. ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறா. அவங்க கேட்குற கொஷனுக்கெல்லாம் ஒழுங்கா ஆன்சர் பண்ணணும்னு சனிம்கிட்ட சொல்லும்போது, நீ தான் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொன்னியே. அப்புறம் இவ்வளோ தூரம் எதுக்கு வந்த? ஒழுங்கா ஆன்சர் பண்ணு. ஏதாவது இடக்கூடமா வளராத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பிரமிப்பா பயமாகவும் இருக்கு. நான் ஒரு வழியான கார்ப்பரேட் லைஃப்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த ரூமை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. இன்டர்வியூவர் வந்து அவளையே பார்க்கும்போது அவங்க அக்கா வந்து ஜாடை காமிச்சு அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கவும், நான் மற்றவங்க மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் வந்து எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பார்த்துட்டு இருந்தேன் 3 வருஷமாக. பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இங்கேயும் நான் அதே மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரும் உங்கள் குழந்தையான ஒரு ஃபோட்டோ கட்டி கேட்குறா. ஆமான்னு சொல்லவும், பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கான். இங்கெல்லாம் கூட்டு வந்துடாதீங்க, பொண்ணுங்கள்லாம் விட மாட்டாங்க. அது என்னோட பொண்ணு. ஓ நான் என்ன பண்ணுவேன்? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் பாஃப் கட்டு தான் பிடிக்குமோ? அவங்க அக்கா அவளை முறைக்கிறா. உடனே கரெக்டாக எம்ரேட் வந்து ஃபோன் வருது. ஹலோ மிஸ்டர் எம்ரே, குட் மார்னிங்னு சொல்கிறா. உடனே வந்து சேன் அங்கே வந்திருக்காரான்னு கேட்கவும், இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என் தங்கச்சியோட இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உன் தங்கச்சி தானே, உன்ன மாதிரி நல்லா ஒர்க் பண்ணால் போதும், இன்டர்வியூலாம் தேவையில்ல, அப்பாயிண்ட் பண்ணிட சொல்லு. தேங்க்யூ மிஸ்டர் எம்ரே, சனிமும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே நீ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்துடுறேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து சேனுக்கு வந்து ஃபோன் ட்ரை பண்ணுறான். ஆனால் சேனோட ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை. சேன் வந்து அந்த பெரிய ஒரு ஆறு மாதிரி இருக்குது. அதில் வந்து தள்ளாடி தள்ளாடி அந்த போட்டில் வந்து போட்டிங் போயிட்டு இருக்கான். ஃபாஸ்ட்டாக வந்து போகிறான். பயங்கரமாக அலையாக ஆடிட்டே இருக்குது. அவன் வந்து ஃபாஸ்ட்டாக அதில் போட்டிங் போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த வியூ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் வந்து அகைன் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஓகே மிஸ்டர் எம்ரே வந்து உங்கள் ரெஸ்யூம் அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ வந்து நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெம்ப்ரவரி ஸ்டாஃபா? என்னது டெம்ப்ரவரி ஸ்டாஃபா? சனேம் வா வெளில போகலாம் அப்படின்னா, என்னது நான் டெம்ப்ரவரி ஸ்டாஃபா? ஆமாம், ஃபஸ்ட்டு உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் வந்து ஒழுங்காக உன்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒழுங்காக ஒர்க் பண்ணு, என் பேரை கெடுத்துடாத அப்படின்னு வந்து சனேமுக்கு வந்து லைலா அட்வைஸ் பண்ணிகிட்டே வந்து அவளை கூட்டிகிட்டு நேராக வந்து ஜேஜே இருக்க பிளேஸ்க்கு வரான். வெளில வரும்போது இந்த ஆஃபீஸே போரிங்காக இருக்குமோன்னு சொல்லிட்டு வரா. வெளில வந்து பார்த்தா ஜேன்னு அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அவள் ஷாக் ஆகி நிற்கிறா. இவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் ஷாக்கிங்காக எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. சனியும் அந்த ஆஃபீஸை பார்த்து மலைச்சு போய் நின்றுட்டா. வந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பாங்க. எல்லோரும் பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கவுங்க இடத்துல வந்து நிறையா அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனின்றனால எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு பார்க்குறவங்கலாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அக்கா கூட நடந்து போயிட்டுருக்கா. சனியும் ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு, நீ இங்கேயே நில்ல, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ அது வரை இங்கேயே